இருந்தார். ஜீவிமான் போட்டு மேலே பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரல. குற்றமற்றவராய் அப்பொழுக்கற்றவராய் பரிசுத்த இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தவராய் ஒரு தாயின் கருவுக்குள்ளே 9 மாதம் 10 மாதம் இருந்து எனக்காக வெளியே வந்தார். சில காரியங்கள் இருக்குது பாருங்க, யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. எதுக்காக அவர் இவ்வளவு பிரயாசம் எடுக்கணும்? நான் யார், அவர் யார்? அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு தயாளம் எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு எண்ணி பாருங்க. இன்னைக்கு உயர்ந்து வாழ்ந்திருக்கிற ஒரு மனுஷன் ஒரு படி கீழே இறங்காத இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய தேவன், மகத்துவமான ராஜா எனக்காக கீழே இறங்கி வாராரு. என்னை போலவே மாறினார். என்னை போலவே மாறி இந்த உலகத்தில் நாம் பட வேண்டிய எல்லா பாடுகளையும் அவர் பட்டு தீர்ந்தார். கால்களில் கடாவப்பட வேண்டியது எனக்கு, கைகளில் ஆணிகள் கடாவப்பட வேண்டியது எனக்கு, முகத்தில் காரி துப்பப்பட வேண்டியது எனக்கு. அதெல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்து சொல்கிறார். என்ன மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ரோட்டில் யார் இருக்கான்னு பார்க்கல, எவர் இருக்கான்னு பார்க்கல. ஒரு கழுத குட்டி மேலே ஆண்டவரை ஏற்றி தேவாதி தேவனை ஏற்றி கொண்டு வராங்க. வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடுறாங்க பாருங்க. உன்னதத்திலே மகிமையும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. பாருங்க, அப்பொழுது கூட்டத்தில் இந்த பரிசேயர் சிலர் அவர் நோக்கி, போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதுக்கு சொல்றாரு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்து இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவேளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. பாருங்க, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, எப்பேற்பட்ட மீட்பை உண்டு பண்ணும்படி ஒரு ராஜா இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்பது அங்கே இருந்த இந்த யூதர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. பாருங்க, சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிட்றது நல்லதில்லை என்றாரு. யாரை சொல்கிறாரு? யூத குலத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு, யூதனாக பிறந்திருக்கிறாரு. நான் யூதருக்கு தான் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்கிறாரு. அப்போது யாருக்காக பிறந்து யாருக்காக அந்த பூமியில் வந்தாரோ அவரே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் யாருன்ற வெளிச்சம் அவர்கள் எல்லாம் போயிடுச்சு. பாருங்க, இங்கே ஒரு கூட்டம் ஜனம் அவரை பற்றின வெளிச்சம் இருந்ததோ இல்லையோ தெரில. ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் கையில் அற்புதம் இருக்குது, அடையாளம் இருக்குது. தேவனை அண்டி, தேவனுடைய பிள்ளையை அண்டி இதெல்லாம் செய்யவே முடியாது. பரத்திலிருந்து வர காத்திருந்த மேசியா இவர் தான் சொல்லி அவரை புரிந்து கொண்டு அவருக்கு வாழ்த்தெல்லாம் பாடுறாங்க. கர்த்தர் சொல்கிறார், இங்கே அவர்களுக்கு தெரிந்த ஒரு வெளிச்சம், ஒரு பார்வை கூட இவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா உனக்கு கிடைத்த இந்த நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்ற வேளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது உன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் பாருங்க. மறைக்கப்பட்ட கண்களை உடையவர்களாக இருந்தாங்க. யார் பக்கத்தில் இருக்கிறா? எப்பேற்பட்ட தேவன் இருக்கிறா? அவருக்குள்ளே இருந்து எப்பேற்பட்ட வல்லமை இருக்குது? அவரால் என்ன செய்ய முடியும்? என்ன நோக்கத்திற்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறா? எப்படிப்பட்ட ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படி வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியாமல் போயிட்டாங்க பாருங்க. ஆகவே சிலுவையில் அறையும் சொல்லி கூச்சல் போடுறான். தேவனுடைய திட்டம் சிலுவையில் அறையிறது, பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் இவன் வாயில் ஒரு பாவத்தை சம்பாதித்து கொண்டான் பாருங்க. பிலாத்துக்கு தெரியுது, இல்லை இந்த மனுஷன் மேலே எந்த குற்றமும் நான் பார்க்கல, என் கையை நான் கழுவிக்கிடுறேன், இவற்றை ஒரு குற்றமும் நான் அறியலை. இவன் போகிறான், பரபாசு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறியுன்னு சொல்கிறான். பரபாசு ஒரு கள்ளன், திருட்டு பைய, கொலை குற்றங்களை செய்தவன், திருடன், அவனை விடுதலை செய்ய சொல்கிறாங்க. ஒரு பாவம் மரியாதை கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி செய்கிறாங்க. ஏன்னா கண்ணு தெரியலைங்க. யாரை அடிக்க போகிறோம், யார் முகத்தில் காரி துப்புறோம், யாருக்கு இவ்வளோ பெரிய தீமை செய்கிறோன்னு சொல்லி ஒரு வெளிச்சமே இல்லை பாருங்க. கண்ணு அடைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாடி கண்ணு தெரியல அவங்களுக்கு. ஆகவே கர்த்தர் வருத்தப்படுறார் பாருங்க. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் பாருங்க. உன் சந்ததிக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால்
வாசிக்க. நெருக்கி உனக்கு வரும் என்றார். பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தில் நீ அறியாமற் போனபடினால். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றிருக்கிறோம். பாருங்க, ஒரு நாளில் நம்ம அவரை சந்தித்தோம். அவர் நம்மை சந்தித்தா, தூரம் போயினும் சந்தித்தார், கண்டு கொண்டார் நம்மளை. ஒரு நாள் சந்தித்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு அவர் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறா, எவ்வளோ பெரிய ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணும்படி வந்திருக்கா, அந்த உணர்வே அவளுக்கெல்லாம் போயிடுச்சு. கண்ணை அடைக்கப்பட்டிருக்கு, தெரியாமல் போயிடுச்சு. பாருங்கள், அதை நினைத்து அழுகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். ஆகவே தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார், விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறோம். பரமண்டல ஜெபத்தில் பரலோகத்தில் எப்படி சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படுவதான்னு சொல்கிறார். பாருங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறார். பரலோகத்தில் என்ன சுத்தம்? எங்கும் சமாதானம், எங்கும் இளைப்பாறுதல், பிரச்சனை இல்லாத ஒரு இடம். அங்கே சமாதானம் தான் இருக்குது, ஷாலோம் இருக்குது, நிம்மதி இருக்குது. தேவாதி தேவனுங்க பிரசன்னராக இருக்கிறாரு. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சித்தம் இந்த பூமியில் நிறைவேறட்டும், மனுஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் சொல்லி அப்பேற்பட்ட ரீதியிலே தேவனுடைய சித்தத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ரீதியில் ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்க, சொல்கிறாரு, உன்னை சந்திக்கும் காலத்தில் வந்திருக்கிறேன், நீ என்னை அறியாமல் போயிட்ட. பின் நாட்களில் உனக்கு வருகிற ஆபத்து அது சொல்லி முடியாத ஆபத்தாக இருக்கிறது. பாருங்கள், 45 வசனம். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்றும் எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்களில் என்றார். பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தின் மேலே எவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். வாராரு, கழுதைக்குட்டியின் மேலே பவனியை வந்து நேராக தேவாலயத்துக்கு வாராரு. வந்த மாத்திரத்தில் இங்கே பூரா விற்பனை நடக்குது. தேவாலயத்துக்குள்ளே வாங்கிறதும் விற்கிறதும் கொடுக்கறதும் அங்கே வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இது தேவனுடைய என்னுடைய ஜெப வீடாக இருக்குது. என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது. ஜெப வீடுனா தேவனுக்கும் மனிதனும், பிதாவாகிய தேவனையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு இடமா இருக்குது. இங்கே வந்து ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுறோம், விண்ணப்பம் பண்ணுறோம். இயேசு மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய ஜெபங்களை அங்கே பிதாவாகிய தேவனிடத்தில் எடுத்து செல்கிறாரு. இது இங்கே ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. தேவாதி தேவனோடு, ஒரு ராஜாதி ராஜனோடு இந்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இங்கே அப்படிப்பட்ட இடத்த கள்ளர் குகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி சாட்டை எடுத்து விரட்டி அடித்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கான்னு எழுதிருக்குது. ஆகவே சரீரத்திலே தேவையற்ற காரியங்கள், பிசாசுடைய கோளாறுகள், வியாதிகள், பலவீனங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே இருக்குமானால் இந்த வசனங்கிற சவுக்கு எடுக்கணும். நாம் வியாதியை என் சரீரத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இயேசுநாதர் இன்னைக்கு அடித்தார் பாருங்கள், சபையை கொடுத்து ஒரு வைராக்கியம் காண்பித்து சாட்டை எடுத்தார் பாருங்கள். இன்றைக்கு என்னுடைய சரீரத்தில் நான் சுகமாக இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய ஞானம் குறைவில்லாததாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் குறைவில்லாததாக இருக்கணும். அதற்கு எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை வார்த்தை என்கிற அந்த சவுக்கு எடுத்து அடிக்க பழகணும். எல்லாம் தான் நடக்கும் தானே பிரதர், இந்த உலகத்திலான இருக்கும், எல்லாம் நம்முடைய பங்கு தானே பிரதர், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்ல, கொஞ்சம் நன்மை இருக்குன்னா கொஞ்சம் தீமை இருக்கணும்ல. எங்கேருந்து வந்துச்சு தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஜீவனில் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் நம்மை தொடரும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. தீமை தொடருதா, அங்கே எதிர்த்து நிற்கணும். வசனம்ங்கிற சவுக்கு எடுக்கணும். பாருங்கள், இங்கே சவுக்கு எடுத்தார், எடுத்து விரட்டி அடித்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய காரியங்களிலும் விரட்டி அடிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரம். அவ்வளோ தூரம் அங்கே பிரயாணப்பட்டு எதுக்கு போகிறாரு? கல்வாரி சிலுவைக்காக, சிலுவின் பாடுகளை அனுபவிப்பதற்காக அவர் போகிறாரு. ஏசாயா 53:6, நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணினார். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும், எல்லாருடைய எல்லா அக்கிரமத்தையும்
அவர் மேலே விழப்பண்ணினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பாவத்தை விழப்பண்ணிட்டு மிச்சத்தை நீ சுமந்து கஷ்டப்படுன்னு சொல்லலை. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். இந்த அன்பு எட்டாத அன்பாக இருக்குது பாருங்கள். பாவம் செய்தது நான், தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது நான், துரோகியாக இருந்தது நான், தேவனுக்கு புறமுதுகு காட்டினது நான். ஆனால் என்னுடைய பாவங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவாகிய தேவன் விழப்பண்ணினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. தலையில் கொற்றார் பாருங்க. அகில உலகத்தினுடைய பாவத்தை அப்படியே மொத்தமாக அவருடைய தலையிலே கொட்டப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் அதான் நடக்குது பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்றார் பாருங்க. என்ன நீங்கிறது? அகில உலகத்தினுடைய பாவம், அக்கிரமம், சாபம், தரித்திரியம், பில்லி சூனியம், பேய்க்கோளாறுகள், பிசாசினால் வருகிற எல்லா தொந்தரவுகளையும் மொத்தமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே கொட்டப்படுகிறது. அந்த பாத்திரத்திலே கொட்டப்பட்டு குடிக்க சொல்லி பிதாவாகிய தேவன் அங்கே அவரை வற்புறுத்துகிறார். என் மேலே வச்ச அன்பு விழப்பண்ணினான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மேலே விழப்பண்ணினான். அவருடைய தலையின் மேலே அந்த ஆக்கினை தண்டனை விழுந்தது. என்ன தண்டனை? மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறது நீ தான் பாருங்க. மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, சுமக்கிற ஆட்டுக்குட்டி இல்லை. எல்லா மனுஷனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தீர்த்து முடிந்தார் பாருங்க. ஆகவே இங்கு அவர் மேலே விழப்பண்ணினார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தலையில் விழப்பண்ணினார். அவருடைய தலையில் என்னுடைய பாவம் விழுந்தது, அவருடைய தலையில் என்னுடைய அக்கிரமம் விழுந்தது, அவருடைய தலையில் என்னுடைய பலவீனம் விழுந்தது, அவருடைய தலையில் என்னுடைய எல்லா வேதனைகளும் விழுந்தது, அவருடைய தலையில் என்னுடைய கவலைகள் விழுந்தது, அவருடைய தலையில் என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய நெடுநாளாய் ஜெபித்து ஜெபித்து நெடுநாளாய் ஏங்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அவர் மேலே விழுந்தது. இப்போது என் தலையில் ஒன்று விழுந்திருக்குங்க. சங்கீதம் 103 வாசித்துட்டு திரும்ப வருவோம். சங்கீதம் 103. ஓ மங்க ஸ்தோத்ரா. 4வது வசனம் 3லிருந்து வாசிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இப்போ அவருடைய தலையில் என்னுடைய எல்லா அக்கிரமம் விழுந்தது, என்னுடைய எல்லா கேடு மாடுகளும் விழுந்தது, என்னுடைய எல்லா தீமைகளும் விழுந்தது, என்னுடைய பலவீனங்கள் விழுந்தது. ஆனால் இன்றைக்கி என் தலையில் ஒன்று விழுந்திருக்குது. என்னது? கிருபை, இரக்கம். கிருபையும் இரக்கமும் என் தலையில் விழுந்திருக்குது. தெய்வ தயவு விழுந்திருக்குது. தேவனுடைய நன்மைகள் விழுந்திருக்குது என் தலையில். தேவனுடைய சுகமாக்குற வல்லமை என் தலையில் விழுந்திருக்குது. தேவனுடைய கிருபை என் மேலே விழுந்திருக்குது. தேவனுடைய ஞானம் என் மேலே விழுந்திருக்குது. தேவனுடைய அனாதி அன்பு என் மேலே விழுந்திருக்குது. பாருங்கள், அவருக்கு எல்லாம் தீமை, அவருடைய சரீரத்திலிருந்து எனக்கு எல்லா நன்மைகளும் எனக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. அங்கே பூமியில் அந்த கல்வாரி சிலுவையில் ஒரு பெரிய பண்டமாற்றம் நடந்தது. என்னுடைய எல்லா தீமைகளும் அவருடைய கரத்தில் போனது, அவருடைய தலையில் போனது. அவருடைய எல்லா நன்மைகளும் என்னுடைய தலையின் மேலே வந்து விழுந்திருக்கிறது. பாருங்கள், இது யாரும் நான் போய் அவர்கிட்ட இருந்து பிடிங்கி கொள்ள முடியாது, நான் போய் வாங்கிட முடியாது. அவரே மனமும் வந்து ஏற்றுக்கொண்டு என்னுடைய இது எல்லா தீமைகளும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா நன்மைகளையும் என் தலையில் பண்டமாற்றம் செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் என் தலையில் காலையில் எழுமண உடனே மூதாதையருடைய சாபம் என் தலையில் இருக்குதா, அல்லது பிசாசுடைய தொந்தரவு இருக்குதா, பலவீனம் இருக்குதா, எது எனக்கு என் தலையில் இருக்குதுன்னு சொல்லி வெளிச்சம் இருக்கணும். பாருங்கள், அன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அம்மா ஃபோன் பண்ணாங்க. காலையில் எழும்பி ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும் பாருங்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் என் தலையில் மூதாருடைய சாபம் இருக்குதுன்னு சொல்லி சொப்பனமாக எனக்கு வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், தனிக்கு பைபிள் காலேஜில் படித்தவங்க, 50 வயசு இருக்கும், இயேசுவை குறித்து நல்லா அறிஞ்சவங்க, என்ன வசன வெளிப்பாடு இருந்துன்னு தெரியல. பாருங்கள், சொல்கிறாங்க என் தலையில் சாபம் இருக்குமோன்னு பயமாக இருக்குது, என் தலையில் வியாதி இருக்குமோன்னு பயமாக இருக்குது, பலவீனம் இருக்குமோன்னு பயமாக இருக்குது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், உங்கள் தலையில் அப்படிப்பட்ட எந்த தீமையும் இல்லை. காரணம், உங்களுடைய எல்லா தீமைகளையும் அவருடைய தலையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருடைய தலையின் மேலே விழப்பண்ணி இருக்கிறார். பாருங்கள், எருசலேமுக்கு நேராய் முகத்தை திருப்பி தீவிரமாக நடந்து போகிறாரு. ஏன்னா இதெல்லாம் அவருடைய தலையில் விழப்போகுது. கெத்செமனே தோட்டத்தில் அதான் நடக்க போகுது. அவருடைய வேர்வை
நாளங்கள் வழியாக இரத்தத்தின் பெருந்துளிகளாக அங்கே விழப்போகிறது.